நம சிவாய. பக்தி மரணத்தையே வென்ற ஒரு மகா கதை. அதுவே சிவன் மார்க்கண்டேயர் கதை. முனிவர் மிருகண்டு மற்றும் மருத்வதி தம்பதியர் பல ஆண்டுகள் புத்திர பாக்கியமின்றி சிவபெருமானை கடும் தவத்தில் வேண்டினர். சிவன் அவர்களுக்கு தரிசனம் தந்து, நீண்ட ஆயுள் கொண்ட மகனா அல்லது குறுகிய ஆயுளுடன் மகா சிவபக்தனா என்று கேட்டார். ஒரு நொடியும் தயங்காமல், ஆயுள் வேண்டாம், பக்தியே வேண்டும் என்று மிருகண்டு முனிவர் சொன்னார். அவ்வாறு பிறந்தான் மார்க்கண்டேயன். ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் 16 ஆண்டுகள் மட்டுமே. சிறு வயதிலிருந்தே மார்க்கண்டேயன் சிவநாமமே சுவாசமாக, சிவ பூஜையே வாழ்க்கையாக வளர்ந்தான். அவனுக்கு மரண பயம் இல்லை. ஏனெனில் என் உயிர் சிவனிடமே என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. 16வது ஆண்டு வந்தது. காலதேவன் யமன் பாசக்கயிறுடன் மார்க்கண்டேயனை அழைத்துச் செல்ல வந்தான். ஆனால் மார்க்கண்டேயன் ஓடவில்லை, பயப்படவில்லை. அவன் சிவலிங்கத்தை இறுக்கமாக அணைத்து கொண்டான். சிவா, நீயே என் தந்தை, நீயே என் உயிர் என்று தியானத்தில் மூழ்கினான். யமன் பாசக்கயிறை வீசினான். அது மார்க்கண்டேயனை மட்டுமல்ல, சிவலிங்கத்தையும் சுற்றி கொண்டது. அந்த க்ஷணமே பிரபஞ்சம் அதிர்ந்தது. சிவலிங்கத்திலிருந்து உக்கிர வடிவில் காலாந்தக மூர்த்தியாக சிவன் வெளிப்பட்டார். என் பக்தனை தொட உனக்கு அதிகாரமில்லை என்று முழங்கினார். ஒரே காலால் யமனை மிதித்து மரணத்தின் அதிகாரத்தையே சிவன் நிறுத்தினார். காலன் வீழ்ந்தான். பக்தி வென்றது. சிவன் மார்க்கண்டேயருக்கு வரம் தந்தார். நீ சிரஞ்சீவி, என்றும் 16 வயது, மரணம் உன்னை அணுகாது. இந்த கதை நமக்கு சொல்வது ஒன்றே: ஆயுள் காலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கலாம், ஆனால் முழு பக்தி கடவுளின் அருளில் எல்லாவற்றையும் வெல்லும். ஓம் நம சிவாய.